எங்களோட காலேஜ் ஸ்பார்க் நைட் குளோபல் காலேஜ். இதோட லொகேஷன் வந்து சென்னை மாத்தூர் அப்படின்னு சொல்லுவோம். அதான் எங்களோட காலேஜ் லொகேஷன். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, எங்களோட தான் இருக்கிறதுலயே காலேஜஸ்லயே நாங்கள் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ், நாங்கள் கொடுக்குற யூனிக்னஸ் எங்களுக்கு வெளியே கம்பேர் பண்ணும்போது 60 to 70% அவங்களோட ஃபீஸோட எங்களோட ஃபீஸ் கம்மி. சரிங்களா? நான் சேலஞ்சாவே சொல்றேன். அது கொடுக்குறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். பேச்சுலர்ஸ் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ், பேச்சுலர்ஸ் இன் பிசியோதெரபி, பேச்சுலர்ஸ் இன் நர்சிங் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், பேச்சுலர்ஸ் இன் டென்டல் ஹைஜீன், பேச்சுலர்ஸ் இன் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். எங்களோட கோர்ஸ் பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸிங்க. படிச்சு சில பேர் எழுத படிக்க முடியாம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் இதுலயுமே இதுல கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா நாங்கள் எல்லாமே 90% ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ஆகவும் 10% தியரி கிளாஸஸ் ஆகணும். எங்களோட எல்லா கோர்ஸ் பேட்டர்னும் அதே தான். இப்போ நிறைய நல்லாவே பூம் ஆகிட்டு இருக்கிற ஒரே இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பிசியோதெரபி. இதுல வந்து உங்களுக்கு எல்லா வித டெக்னிக்ஸ், எப்படி உங்களுக்கு எக்ஸசைஸ் என்ன மாதிரி இருக்கும், நீ பெயின் தான் என்ன மாதிரி இருக்கும், ஜாயின்ஸ் பெயின் என்ன மாதிரி இருக்கும், அதுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி என்ன, பாடியோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, அட்வான்ஸ் டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ். அட்வான்ஸ் டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு. இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்க்கு உங்களுக்கு எந்த ஒரு கல்வி தகுதியும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு கிளினிக்ல என்ன இருக்குமோ அதே மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் தான் இது. சரிங்களா? எல்லாமே ஹைலி இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இது. ஒரு டாக்டர்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ எல்லா வித கம்ப்ளீட் சப்போர்ட்டும் இங்க இருக்கு. ஹலோ சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். சார், நம்ம காலேஜ் வந்து நிறைய இடத்துல பேசப்படுற காலேஜா இருக்கு. ஸோ கம்மியான பட்ஜெட்ல இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட நீங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பத்தி நமக்கு சொல்ல முடியுமா சார்? அதுக்கு முன்னாடி நம்ம காலேஜோட லொகேஷன் எல்லாமே கொஞ்சம் சொல்லுங்க சார். ஹாய், வணக்கம். என்னோட பேர் சதீஷ். எங்களோட காலேஜ் ஸ்பார்க் நைட் குளோபல் காலேஜ். இதோட லொகேஷன் வந்து சென்னை மாத்தூர் அப்படின்னு சொல்லுவோம். அதான் எங்களோட காலேஜ் லொகேஷன். கோயம்பேடுலேருந்து டைரக்ட் பஸ்ஸஸ் நிறையவே நம்மளோட காலேஜ் கேம்பஸை நீங்க ரீச் பண்ணிடுவீங்க. ஆந்திராலேருந்து ஆந்திரா பஸ் ஸ்டாப் தெரியும்ல, ஆந்திரா பஸ் ஸ்டாப் மாதாவரத்துல இருந்து ஒரு 3 kilometers தான் நம்மளோட காலேஜ் கேம்பஸ். நீங்க ரீச் பண்ணிடலாம். ஓகே சார். தென் இப்போ வந்து நம்ம காலேஜோட லொகேஷன் நீங்க சொன்னீங்க. ஆமா. ஸோ அதை வந்து இப்போ நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. ஸோ ஓகே சார், இப்போ வந்து நம்ம என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம்? நாங்கள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதில் பேச்சுலர் டிகிரி, அட்வான்ஸ் டிப்ளமா அண்ட் டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பேச்சுலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ், பேச்சுலர்ஸ் இன் பிசியோதெரபி, பேச்சுலர்ஸ் இன் நர்சிங் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், பேச்சுலர்ஸ் இன் டென்டல் ஹைஜீன், பேச்சுலர்ஸ் இன் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஓகே சார், நீங்க வந்து இப்போ சொன்ன சில விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார். நர்சிங் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த டென்டல் ஹைஜீன்ங்கிறது என்ன சார்? இது புதுசா இருக்கு. ஓகே, டென்டல் ஹைஜீன் பத்தி உங்களுக்கு டீடைலா சொல்லணும் அப்படின்னா இது நத்திங் பட் டென்டல் நர்சிங். சரிங்களா? இப்போ டாக்டர்ஸ்க்கு ஒரு நர்ஸ் என்ன எவ்வளோ உங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் ஒரு டென்டல் டாக்டர்ஸ்க்கு ஒரு டென்டல் ஹைஜீனிஸ்ட் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு நிறைய சந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கு, கிளினிக்ஸ் நிறைய இருக்கு. அங்கே உள்ள டாக்டர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுறது யாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டல் ஹைஜீனிஸ்ட்னு யாருமே அங்கே இல்லை. ஸோ அதை தான் மெயினாக நாங்கள் எடுத்து இந்த டென்டல் ஹைஜீனிஸ்ட்ன்ற கோர்ஸே நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ப்ரோக்ராம்ஸ் ஒரு 3 yearsல நீங்கள் முடிச்சிருவீங்க. அட்வான்ஸ் டிப்ளமா ப்ரோக்ராம்னா 2 yearsல முடிச்சிருவீங்க. 1 year டிப்ளமா ப்ரோக்ராம்னா 1 yearல நீங்கள் முடிச்சிருவீங்க. சரிங்களா? நான் சொல்லியிருக்க எல்லா பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராம்ஸ்க்குமே உங்களுக்கு இதே ஆப்ஷன்ஸ் தான். 3 yearsனா பேச்சுலர் டிகிரி, 2 yearsனா அட்வான்ஸ் டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் 1 year டிப்ளமா ப்ரோக்ராம்ஸும் இதில் இருக்கு எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சார் பார்க்க போறோம்? நான் அதான் எங்களோட கோர்ஸ் பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸிங்க. படிச்சு சில பேர் எழுத படிக்க முடியாம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் இதுலயுமே இதுல கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா நாங்கள் எல்லாமே 90% ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ஆகவும் 10% தியரி கிளாஸஸ் ஆகணும். எங்களோட எல்லா கோர்ஸ் பேட்டர்னும் அதே தான். பேச்சுலர் டிகிரி ஆகட்டும், அட்வான்ஸ் டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அதே ப்ரோக்ராம்ஸ் தான். படிச்சு முடிச்சுட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே நீங்க பார்ட் டைம் ஜாப்ஸ் தான் நீங்க நிறைய பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் ட்ரைனிங்குள்ள போவீங்க. படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே நீங்க இங்கேருந்து வெளியே போகும்போதே ஜாபோட தான் வெளியே போவீங்க. அதுக்கான 100% கேரண்டி நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா? நீங்க எஜுகேஷனும் கொடுத்து ஜாபும் ஆஃபர் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் ப்ராக்டிகல் செஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ப்ராக்டிகல் செஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது ஒரு ப்ராக்டிகல் செஷன் ஏரியா தான். இது என்னன்னா நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு இருக்கோம்ல, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஃப்ரண்ட் ஆஃபீஸோட ப்ராக்டிகல் ஏரியா தான் இது. சரிங்களா? ஸோ இங்க வந்து ஹோட்டலுக்குள்ள ஒரு ஹோட்டலுக்கு ஒரு ரூமுக்குள்ள போனோம் அப்படின்னா ஒரு ரிசப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ரிசப்ஷன் ஏரியா தான் இது. இங்க என்னென்ன இருக்கு, என்ன டீடைல்ஸ், ஹோட்டலோட கம்ப்ளீட் ஃபெசிலிட்டி பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது, எப்படி உங்களோட புக்கிங் கொடுக்கறது, உங்களுக்கு எப்படி ரூம் அலாட் பண்றது, எல்லாத்தோட ப்ராக்டிக்கல் ஏரியா தான் இது. சரிங்களா? வாங்க அடுத்தது நம்மளோட அந்த 10% தியரி சொல்லியிருந்தல அதனோட பிரம்மாண்டத்தை காட்டுறோம். 10% தியரிக்கும் நாங்கள் ரொம்ப டீட்டெயிலிங் கொடுத்துருக்குறோம். ஏன் அப்படின்னா பசங்களுக்கு ஒரு மெமரி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஏரியா உங்களுக்கு நான் செட்டப் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களோட கிளாஸ் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும். கிளாஸ் ரூம் 1, 2, 3 எல்லாமே இருக்கும்.
ஸோ எல்லா வித கோர்ஸ்க்குமே உங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸ் செட்டப்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி செட்டப் தான் ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம். ஹை லெவல் சீரிங், சரிங்களா? அதுக்கு இல்லாமல் உள்ள உட்கார பசங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல ஸ்பேஷியஸான ஏரியா, சரிங்களா? அதே மாதிரி இருக்கிற டீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே எஜுகேட்டட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்தாங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணவங்க தான், அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் தான். நர்சிங் எடுத்திங்கன்னா அவங்களும் நர்சிங்கில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. அதே மாதிரி டென்டல் ஹைஜினிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டல் ஹைஜினிஸ்ட் கிளாஸ் எடுக்க போகிறதே உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் தான் உங்களுக்கு அந்த கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா கோர்ஸுக்குமே ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபேக்கல்ட்டிஸ் தான், சரிங்களா? எல்லாருக்குமே இந்த இந்தியாவில் மட்டுமே இல்லாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷரோடு இருக்கிறவங்க தான் நம்மளோட ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த தியரி பார்ட்னோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். இதுலேருந்து நம்ம வேலை பார்க்க போகிறது வந்து அடுத்தது நம்ம ப்ராக்டிக்கல் செஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மேலே இருக்கு. ப்ராக்டிக்கல் லேப்ஸ் எல்லாமே வேலையே இருக்கு, சரிங்களா? வாங்க ப்ராக்டிக்கல் லேப் பார்க்கலாம். ஓகே வாங்க, இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் ப்ராக்டிக்கலுக்கான கம்ப்ளீட் ஃப்ளோர். இதில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்கான கம்ப்ளீட் ப்ராக்டிக்கல் ஏரியா தான் இது. நம்ம நின்றுட்டு இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப்பே கொடுத்துருக்கோம். இது என்னன்னா நம்ம ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ்க்கான ப்ராக்டிக்கல் ஏரியா. இது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபிசியோதெரப்பிக்கான கம்ப்ளீட் ப்ராக்டிக்கல் ஏரியா. ஸோ ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் பெயின் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி கம்ப்ளீட்டாகவே. இப்போ நல்லாவே பூம் ஆகிட்டு இருக்கிற ஒரே இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி. இதில் வந்து உங்களுக்கு எல்லா வித டெக்னிக்ஸ், எப்படி உங்களுக்கு எக்ஸசைஸ் என்ன மாதிரி இருக்கும், நீ பெயின் இருந்தால் என்ன மாதிரி இருக்கும், ஜாயின்ஸ் பெயின் என்ன மாதிரி இருக்கும், அதுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி என்ன, பாடியோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, நம்மளோட எல்லா வித கம்ப்ளீட் ஸ்டடியும் உங்களோட இந்த ஃபிசியோதெரப்பியோட கம்ப்ளீட் லேப்லேயே இதை சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டென்டல் ஹைஜீனுக்கான கம்ப்ளீட் லேப் தான். என்னடா அது ஒரு டென்டல் கிளினிக் மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக அதே தான். ஒரு டென்டல் ஒரு கிளினிக்கில் என்ன இருக்குமோ அதே மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் தான் இது, சரிங்களா? எல்லாமே ஹைலி இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இது. ஒரு டாக்டர்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ எல்லா வித கம்ப்ளீட் சப்போர்ட்டும் இங்கே இருக்குது. டாக்டர்ஸ் என்னென்ன பண்ணுவாங்களோ அதனோட கம்ப்ளீட் ஸ்டடி தான் நம்மளோட டென்டல் ஹைஜீனிஸ்ட்டும் பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஸோ இன் டீட்டெயிலாகவே அவங்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுக்கப்படும் டென்டல் ஹைஜீனிஸ்ட் அப்படின்றது. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட நர்சிங், சரிங்களா? பேச்சுலர்ஸ் இன் நர்சிங் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருந்தால அந்த நர்சிங்கான கம்ப்ளீட் செட்டப் இது. ஓகே, ஒரு பேஷண்ட் உள்ளே வராங்க, அந்த பேஷண்ட் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், ஒரு இன்ஃபென்ட் வராங்க, ஒரு சில்ட்ரன் வராங்க, அதுக்கப்புறம் ஒரு மேல் பேஷண்ட், ஃபீமேல் பேஷண்ட், அவங்களுக்கு எப்படி நம்ம முதல்ல பிளட் செக்அப் எடுக்கிறது, அவங்களை எப்படி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அதுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி தான் இந்த ப்ராக்டிக்கல் ஏரியா. இதெல்லாமே ஒரு சின்ன சாம்பிள் தான். இதுலேயே இன்னும் அடுத்தடுத்த லெவல் அவங்க போக போக அதுக்கான எல்லா ஸ்டடியுமே அவங்க பார்த்துருவாங்க. மெனிக்யூன்ஸ் எல்லாமே வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இங்கேயே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஹவுஸ் கீப்பிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ் சொல்லியிருந்தால அதில் ஒரு 4 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த 4 மேஜர் சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் தான் வெளியே பார்த்தோம் நம்ம ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ். அது அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹவுஸ் கீப்பிங், சரிங்களா? ஹவுஸ் கீப்பிங்க்கு தேவையான கம்ப்ளீட் ஸ்டடிக்கான லேப் தான் இது. ஒரு ரூம்னா என்ன இருக்கணும், ஒரு ரூம்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் வச்சிருக்கணும், அந்த ரூம் எப்படி நம்ம க்ளீனாக ரெடி பண்ணணும், உள்ள ஒரு கெஸ்ட் எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்கான கம்ப்ளீட் ஸ்டடிக்கான ஏரியா தான் இந்த ஃபுட் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் லேப். இது நம்மளோட இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் அண்ட் பெவரேஜ் ப்ரொடக்ஷனுக்கான கம்ப்ளீட் ஏரியா. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஒரு டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம காய் நறுக்கணும், காயை முதல்ல வாஷ் பண்ணணும், எல்லாத்தையுமே என்னென்ன ப்ரிப்பரேஷன் சொல்லுவோம், மீசம் பிளான் சொல்கிற ஃபர்ஸ்ட் ஏரியா தான் இது. இதில் இருந்து இங்கே அவங்களுக்கு டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களே தனியாக குக் பண்ணி அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி ஏரியா தான் இது. இது வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே வெய்சம்பிளாக பண்ணி முடிச்சிருப்பாங்க. வெய்சம்பிளாக பண்ணி முடிச்சுட்டு அவங்களே இண்டிவிஜுவலாக ஒருத்தரும் தனித்தனியாக குக் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ஒர்க் ஏரியா தான் இது. ஸோ நல்லாவே ஸ்பேஷியஸ், நல்லா பெரிய இடம் தான் இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஒரு சின்னதாக ஒரு 10க்கு 10 ரூம் எடுத்து அதில் பண்ணுறதுலாம் கிடையாது. இட்ஸ் எவ்வளோக்குள்ள ப்ரொஃபஷனலாக சொல்லிக் கொடுக்கணுமோ எல்லா ப்ரொஃபஷனலும் சொல்லிக் கொடுத்துருப்போம். ஒரு மீட்னா எப்படி இருக்கும், ஒரு 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 மீட் எப்படி நம்ம கட் பண்ணணும், ஒரு வெஜிடபிள்ஸ் எப்படி கட் பண்ணணும், அதுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி தான் இந்த ஃபுட் ப்ரொடக்ஷனோட இதனோட ஏரியாவே. இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்குமே இங்கேயும் என்ன ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க எல்லா கோர்சஸுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கோர்சஸ் தான், சரிங்களா? இங்கே படிச்சுட்டு முடிச்சுட்டு வெளியே போகிறவங்க எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வரைக்குமே அவங்களால அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட பேக்கரியினோட கம்ப்ளீட் ப்ராக்டிக்கல் ஏரியா. பேக்கரி அப்படின்னு சொல்ல போனால் எல்லாருக்குமே என்ன தெரியும், கேக்ஸ் தெரியும்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக்கரியில் கேக்ஸ், சூஃப்லேஸ், குக்கீஸ், அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்கும். இங்கே இருக்கிறது எல்லாமே இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் தான். இங்கே நீங்கள் இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக பேக்கரியே வச்சு உங்களால் அதை நடத்த முடியும். சரிங்களா? ஸோ இதுக்காகவே தனியாக இந்த சர்டிஃபிகேட் வச்சே பேங்க்கில் லோன்ஸும் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய அவைல் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே ஃபுல்லாகவே. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் எங்களோட கோர்ஸ் பேட்டர்னே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். 90% ப்ராக்டிக்கல் அண்ட் 10% தான் தியரின்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் இன்னும் ஒரு 5% நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நாங்கள் கொடுக்குற அந்த 5%ம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் இதுவாக தான் கொடுக்குறோம். இந்த ஸ்மார்ட் கிளாஸஸாகவே கொடுக்குறோம். இப்போது பசங்க புக்ஸை பார்த்து படிக்கிறத விட ஒரு லைவாகவே ஒரு வீடியோஸோ ஆடியோஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு கம்ப்ளீட்டாக ஜூம் இன் பண்ணுறது அதனோட கம்ப்ளீட் டீட்டெயிலிங் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த விஷயம் மறக்கவே மறக்காது. ஸோ படிக்கிற கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும் எங்களோட கம்ப்ளீட் அந்த ஸ்டடியே. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக காலேஜ் டூரை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டிட்டேன். சரிங்களா? எங்களோட கோர்சஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணுறோம், கோர்சஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ப்ராக்டிக்கல்னால் எத்தனை 90% ப்ராக்டிக்கல் அண்ட் 10% ஆஃப் தியரி அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டூரே காட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் 90% ப்ராக்டிக்கல் அப்படின் போது அதுக்கான எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா எங்களோட தான் இருக்கிறதுலையே காலேஜஸ்லேயே நாங்கள் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ், நாங்கள் கொடுக்குற யூனிக்னஸ் எங்களுக்கு வெளியே கம்பேர் பண்ணும்போது 60 to 70% அவங்களோட ஃபீஸை விட எங்களோட ஃபீஸ் கம்மி. சரிங்களா? நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன். எங்களோட காலேஜ்க்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்களோ அந்த கோர்ஸ்க்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும், அதுக்கான கோர்ஸ் மாடியூல் என்ன, சிலபஸ் என்ன மாதிரி வச்சுருக்கோம், எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் அஃபிலியேட்டட், எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் இன்னும் நிறைய ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னா இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்லாம் இருக்குல்ல, பேச்சுலர் டிகிரி, அட்வான்ஸ் டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் அது மாதிரிலாம் இருக்குல்ல, எல்லா பேச்சுலர் டிகிரிஸ்க்கும் 12th வந்து மினிமம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களால் அந்த பேச்சுலர் டிகிரிஸில் உங்களுக்கு பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்க்கு உங்களுக்கு எந்த ஒரு கல்வி தகுதியும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி, 10th டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், 12th 11th டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்ற எந்த ஒரு தயக்கமும் தேவையில்லை. எல்லாருமே அந்த கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையவே கிடையாது. எனக்கு 30 ஆகுது, 40 ஆகிடுச்சு, நான் ஆல்ரெடி ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சர்டிஃபிகேஷனுக்காக நான் கொஞ்சம் படிக்கணும், என்னை அப்கிரேட் பண்ணிக்கணும், நான் அடுத்த லெவல் போகணும் அப்படின்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னா 100% இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா இதுக்கான அடிஷ்னல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு சர்டிஃபிகேட்ஸே உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்காகவோ இல்லை உங்களோட பொசிஷனை நீங்கள் உயர்த்திக்கிறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வெளியே ஊரில் இருந்து போகிறீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கவங்க எல்லாருமே பக்கத்துலேயே சென்னைக்குள்ளேயே தான் இருக்குன்றதுனால ரொம்ப ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்கும். சென்னையிலேருந்து அவுட் ஸ்டேஷன்லேருந்து நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வர முடியும். இங்கே வந்து எல்லாருக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா பாய்ஸ்க்கு தனியாகவே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் கேர்ள்ஸ்க்கு தனியாகவே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குக் பண்ணி சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கான எல்லா ப்ரொவிஷனும் அதில் இருக்குது. சரிங்களா? அது இல்லை எனக்கு ஹோம் ஃபுட் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க முடியுமா, சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாலும் அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்களே கொடுத்துருவோம். சரிங்களா? இதுதான் எங்களோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. கொடுத்துருக்க நம்பர்ஸில் கண்டிப்பாக கால் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன டீட்டெயிலிங் இன்னும் தேவை அப்படின்னா ஒரு வாட்டி காலேஜ்க்கு வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிடும்.